ஹாய் ஆல். இன்னைக்கு ப்ளவுஸ்லேருந்து டேரெக்டாக எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து அதை பேட்டர்னாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பேக் போர்ஷனில் எப்படி மெஷர்மெண்ட் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, எப்போவுமே நம்ம இப்போ பேக் எடுக்கிறோன்னா அது கரெக்டாக இந்த சென்டர் பேக் இருக்குது இல்லைங்களா, இந்த சென்டர் பேக்கை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் ஈக்குவலாக வச்சு. ஓகே, இதில் மெயின் கார்டினல் பாயிண்ட்ஸ் என்னென்னா, இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்ட் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஷோல்டர். ஓகே, இந்த ஸ்லீவோட ஜாயின் ஆகுது இல்லையா, தட் இஸ் கால்ட் த டிப் ஆஃப் த ஷோல்டர். இது ரெண்டையும் கரெக்டாக மீட் ஆகுறது, ரெண்டு சீம்லேயும் கரெக்டாக மீட் ஆகுற மாதிரி நம்ம வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு இந்த ஆர்ம் ஹோல் போர்ஷன் இருக்குல்ல, இந்த ஆர்ம் ஹோலோட எண்டு ரெண்டோட சீம் எண்டு இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் கரெக்டாக மீட் ஆகுற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைட் சீமில் இந்த ஃப்ரண்ட்டை உள்ள தள்ளி விட்டுட்டோம்னா ரெண்டு சைட் சீமோட எட்ஜஸ் ரெண்டு ஈக்குவலாக வச்சு, தீஸ் ஆர் ஆல் த மெயின் கார்டினல் பாயிண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி வச்சு நல்லா ஸ்மூதன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபுல் லென்த் எப்போவுமே இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து எடுங்க. ஸோ இப்போ நமக்கு ஃபுல் லென்த் எவ்வளோ வருதுன்னா 15 இன்ச்சஸ் வருது. ஓகே, இப்போது 15 இன்ச்சஸ் ஃபுல் லென்த் வந்து 15 இன்ச்சஸ் வருது அப்படின்னா, இப்போ ஷோல்டர் போர்ஷன் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 inch அலவன்ஸ் வந்து நம்ம விடணும். ப்ளஸ் பாட்டமில் நம்ம மடிச்சு அடிப்போம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 1.5 inches அலவன்ஸ் வந்து நம்ம விடணும். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, ஷோல்டருக்கு கண்டிப்பாக மேண்டேட்டரியாக நம்ம விட்டு தான் ஆகணும். பட் பாட்டமில் மடிச்சு அடிக்கிறது வந்து இப்போது வித்தவுட் லைனிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மடிச்சு அடிக்கணும். ஸோ அதுக்கு இந்த 1.5 inches அலவன்ஸ் விடணும். பட் லைனிங்கோடு அடிக்கும் போது நீங்கள் மடிச்சு அடிக்கிறீங்கன்னா 1.5 inches அலவன்ஸ் விடுங்க. இல்லை அப்படின்னா பார்டர்லாம் வரும் இல்லையா, பார்டரில் வச்சு பண்ணும் போது நமக்கு அந்த பார்டர் ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த 1.5 inches அலவன்ஸ் விடணுங்கிறது கிடையாது. அது லைனிங் வச்சு டைரெக்டாகவே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அது நம்ம எப்படிங்கிறத நம்ம ஸ்டிச் பண்ணும் போது பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஃபுல் லென்த். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த வித் இருக்கு இல்லையா, ப்ளவுஸோட வித் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். அது எப்படி மெஷர் பண்ணலான்னா, இந்த எண்டு இருக்கு இல்லையா, அது ஆர்ம் ஹோலோட இந்த எண்டுலேருந்து இங்கே வரைக்கும். ஓகே, இந்த சென்டர் பேக் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் எவ்வளோங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த எண்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு 11 inches கிடைக்குது. ஸோ பேக் வித் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 11 inches ப்ளஸ் அலவன்ஸ் நம்ம விடணும் இல்லையா, அலவன்ஸ்க்கு வந்து ஒரு 2 inches. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்ம் ஹோலோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தோன்னா அது ஈஸியாக நம்ம மெஷர் பண்ணலாம். இந்த டிப் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வாங்க. ஓகே, இந்த ஆர்ம் ஹோல் மேலெல்லாம் இந்த மெஷரிங் டேப் நமக்கு ரைஸ் ஆகக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நம்ம கரெக்டாக எங்கே ஸ்ட்ரெயிட்னு தெரியுதோ அந்த இடத்துல கரெக்டாக இப்படி வைக்கணும். ஓகே, ஃபார் மீ இட் இஸ் 11.3/4 வருது. ஓகேங்களா, இது என்னன்னா கரெக்டாக இந்த ரைட் ஆங்கிள் கரெக்டாக மீட் ஆகணும். இப்படி போகக்கூடாது, இப்படியும் வரக்கூடாது. கரெக்டாக எவ்வளோன்னு பார்த்து நம்ம மெஷர் பண்ணணும். தட் இஸ் லைக் 11.3/4, 11.75 inch வந்து நமக்கு வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்கோட பேக் நெக் டெப்த், இந்த டெப்த் இருக்கு இல்லையா, இது எவ்வளோங்கிறத எப்படி மெஷர் பண்ணலாம்னா, சேம் இதை மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரைட் ஆங்கிளில் போய் நமக்கு இப்படி மீட் ஆகணும். மீட் ஆகிறப்ப நமக்கு எவ்வளோ வருது, இது வந்து போட் நெக் மாதிரி கொடுத்துருக்கோம், அதனால் கம்மியாக தான் வரும். லைக் 4.25 inch வருது. சரிங்களா, 4.25 inch வந்து பேக் நெக்கோட டெப்த்து. இப்போ பேக் நெக் வித் இந்த ஓப்பனிங் இருக்குது இல்லையா, நெக் ஓப்பனிங்னு கூட சொல்லலாம். ஓகே, நெக் ஓப்பனிங் நமக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ சரியா, இப்படி வச்சுட்டு இந்த ஓப்பனிங்க்கு கரெக்டாக ரைட் ஆங்கிளில் போகணும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 inch வருது, 5 inches.
ஓகே, நம்ம வந்து பேட்டர்ன் போடும்போது இந்த இடத்துல நெக் ஓப்பனிங்க்கு வந்து ஒரு 1/2 inch அலவன்ஸ் கொடுப்போம். அப்புறமா ஷோல்டர்ஸ்க்கு ஒரு 1/2 inch அலவன்ஸ் கொடுப்போம். ஓகே, வித்துக்கு நம்ம கொடுத்தாச்சு, லெங்க்த்துக்கும் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். தீஸ் ஆர் ஆல் த மெஷர்மெண்ட்ஸ் நீடட் ஃபார் த பேக் பார்ட் ஆஃப் த ப்ளவுஸ். ஓகே, நாளைக்கு வந்து இது எப்படி பேட்டர்னாக கன்வெர்ட் பண்ணாங்கிறத பார்க்கலாம். ஃபைன், தேங்க்யூ.